வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி சொல்ல போகிற ஸ்நாக்ஸ் பேர் மோமோஸ். இது கடைகளில் இப்போ கிடைக்கிறது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிரியமாக சாப்பிட்ற ஸ்நாக்ஸு. இது பிள்ளையார் கொழுக்கட்டை மாதிரி செய்கிறது தான். இதை நம்ம இப்போ இன்றைக்கி மைதா மாவு கோதுமை மாவில் இந்த ஸ்நாக்ஸு செய்யலாம். நம்ம அதிகமாக டேஸ்ட்டு நல்லா இருக்கணும், கடைகளில் விற்கிற மாதிரியே இருக்கணும்னா மைதா மாவில் செய்யலாம். அதில் தேங்காய் பூர்ணம் வைக்கிற மாதிரி இதில் வெஜிடபிள் காய்கறிகள் என்ன தேவையானதெல்லாம் போட்டு வைக்கலாம். டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப அதிகமான காய்கறிகள் கூட இதுக்கு தேவையில்லை. வெறும் கோஸ் வச்சு வெங்காயம் வச்சு செய்யலாம், இல்லை கோஸு கேரட்டு வெங்காயம் வச்சு செய்யலாம். அதனால் சுலபமாகவும் செய்யலாம், நல்லா ஈஸியாகவும் இருக்கும். ஆயில் எல்லாம் ஆவியில் வேகிறதுனால இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். இது ஒரு ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் போட்டு தேவையான உப்பு கலந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நன்றாக கலந்துக்கிட்டு அப்புறம் தேவையான தண்ணி விட்டு மைதா மாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் மெதுவாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும். அந்த பிசைஞ்ச மாவில் எண்ணெய் மேலே ஒரு ஸ்பூன் ஊற்றி தடவி ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா மூடி வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஒரு வடை சட்டியில் ஆயில் 2 ஸ்பூன் விட்டு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சியும் நம்ம நறுக்கி துண்டாக போடலாம். அது பிள்ளைங்களுக்கு வாய்க்கு வர்றது கஷ்டமாக இருக்குன்னா நம்ம சட்னி மாதிரி அரைச்சியும் போடலாம். அதை போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சாப்பர் இருந்தால் சாப்பரில் கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்குது. அந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும். ஒரு கேரட்டு, ஒரு 50 கிராம் கோஸு, இது எல்லாமே சாப்பரில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈவனாக இருக்கும். பொடி கரெக்டாக இருக்கும் சைஸு. இதை போட்டு இந்த வடை சட்டியில் போட்டு வதக்கி லேசாக உப்பு போட்டிங்கன்னா இந்த கலவையை ரொம்ப வதங்க விடாமல் ரொம்ப வேக விடாமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடியை வைத்து மூடிட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான். அதில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டு கீழே இறக்கி வச்சுக்கணும். மேலே கொத்தமல்லி தூவலாம். இதுதான் உள்ள வைக்கிற பூர்ணம். இது ஆறின விடணும். நல்லா ஆற விட்டு இதுக்கு இடையில் அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாவை உருட்டி சின்னதாக உருட்டிட்டு கையில் நல்லா பிசைஞ்சு உருட்டி நல்லா உருட்டணும். உருட்டினதுக்கப்புறம் இதை பூரி மாதிரி தேய்ச்சி இல்லை பெரிய உருண்டையாகவே வச்சு நல்லா பெருசாக தேய்ச்சி சின்ன பூரி டப்பா, சின்ன டப்பாங்க, ஸ்நாக்ஸ் டப்பாங்க ஏதாவது இருந்ததுன்னா அந்த டப்பாவில் வச்சு நம்ம வட்டமாக கட் பண்ணோம்னா ஈவனாக ஒரே சைஸாக இருக்கும். அந்த இதை எடுத்துக்கிட்டு இந்த பூரணத்தில் 1 ஸ்பூன் உள்ள வச்சு இதை நம்ம கொழுக்கட்டை மாதிரியும் ஒரு பாதியாக திருப்பி போட்டு அப்படியே அமுக்கியும் வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் புடவை ஃப்ளீட்ஸ் மாதிரி மடித்து மேலே கொண்டு பாதுஷாவுக்கு மேலே வர்ற மாதிரி மேலே வந்த பிறகு குமிழ் மாதிரி நல்லா முறுக்கி விட்டுட்டு கொஞ்சம் லேசாக அமுக்கி விட்டு ஒரு தட்டில் சேர்த்துக்கிட்டே வந்த பிறகு இட்லி பானையில் தண்ணியை வச்சு அதுக்கு அடியில் ஏதாவது ஒரு டவரா மாதிரி தண்ணி மேலே கொதித்து அந்த தட்டில் படாத மாதிரி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த தட்டில் இதை அடுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வேக விட்டோம்னா நன்றாக வெந்துடும். இதை பிள்ளைங்களுக்கு எடுத்து சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கல்ல சட்னி இருக்கும். அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தக்காளி அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு வடை சட்டியில் அப்படியே வச்சு வேக விடுங்க. எண்ணெயை விட்டு அப்படியே முழுசாகவே ஒன்றும் இதெல்லாம் பண்ணாமல் கட் பண்ணாமல் பாதியாகவே வச்சு அந்த வடை சட்டியில் வச்சு நல்லா வேக விடுங்க. இது கூட ஒரு 4-5 மிளகா வரமிளகா ஊற வச்சு வச்சுருங்க முன்னாடியே. இது தேவையான அளவுக்கு ஒரு 4-5 பூண்டு பல் தோல் உரித்து அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கின உடனே எடுத்து வச்சு தட்டில் ஆற வைக்கணும். இந்த எண்ணெயிலேயே நெடக்கடலையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். தோலோடு போட்டிங்கனாலும் சரி, தோல் இல்லாமல் பச்சை நெடக்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை ஒரு 2 சின்ன ஸ்பூனில்
டீஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இதை எடுத்து ஆற வச்சிட்டிங்கன்னா தக்காளி வதங்கினதில் கொஞ்சம் தோல் உறிஞ்சி வரும். அந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி இது கூட உப்பையும் கலந்து சிறிதளவு சர்க்கரையும் போட்டு சாஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஊற்றலாம், வினிகர் இருந்தால் ஊற்றலாம், சோயா சாஸ் இருந்தாலும் ஊற்றலாம். இதை வந்து நல்லா கலவையாக கலந்து விட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து சட்னி. இந்த சட்னி வந்து நல்லா காரமாக உப்பு புளிப்போட நல்லாயிருக்கும். இது வெந்த மோமோஸோட இந்த சட்னியை தொட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.